பகவானுடைய குணங்களை பார்க்க ரசிக்க எத்தனை கதைகள். அவனுக்கு கோபம் எப்போ வந்தது? ஒரு சின்ன உதாரணம். ராமராவண யுத்தத்தில் ராமர் மேலே அம்புகளாக போடுறான் ராவணன். ராமனுடைய உடம்பு பூரா கொத்தி காயமாகி ரத்தம் வடியுது. புஷ்பித்த பலாச விருட்சம் போல் அவன் காட்சியளித்தான் வால்மீகி எழுதுகிறாரு. ஆனால் அப்போல்லாம் ராமன் எப்படி சண்டை போட்டான்னா, அவன் ஒரு அம்பு கரெக்டாக போட்டான், அதை அடிக்குது, குறிப்பு தவறாமன்னா பேஷ் அப்படின்னு அவனை இவன் பாராட்டி அம்பு போட்டான், சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அனுமான் அவனை தோளில் தாங்கி இருக்கிறான். ஏன்னா ராவணன் தேரில் இருக்கிறான், இவன் தரையில் இருக்கான், அது மேட்ச் சரியில்லை அப்படின்னு அனுமான் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான். அப்போ ஒரு அம்பு அனுமான் மேலே போட்டான் ராவணன். அப்போ என்னாச்சு? முதல் முறையாக ராமனுக்கு கோபம் வந்தது. டேய், என் மேலே போடு, அது நியாயம். அவன் சும்மா நிற்கிறான், அவன் என்ன ஒன்று அடித்தானா, இதுக்கிட்ட அவன் மேலே நம்ப போடுற என்று கோபத்தை வரவழைத்தான். கோபம் ஆமாறிய கோபத்தை வான் கூப்பிட்டான. ஏன்னா அவன் கோபக்காரன் இல்லை, இயல்பில் சாந்தமானவன். கோபத்தை வான் கூப்பிட்டா தான் வரும். நமக்கு அப்படி போன்னு சொன்னாலும் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கோபத்தை வரவழைத்து அந்த கோபத்தினாலே ராவணனை சம்ஹாரம் பண்ணினான் என்று பார்க்குறோம்.